இப்போ பொருளாதார நிலை உயரலை. இப்போ நம்மளுக்கு அடிக்கடி என்ன நிறைய என்கிட்ட வரவங்க பூரா கஷ்டத்தை சொல்லி தான் கேட்குறாங்க. கஷ்டத்தை சொல்லி தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ வருமானம் வந்தும் போடல, பற்றாக்குறையாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. இதை எப்படி இந்த கஷ்டத்தை போக்குறது அப்படின்னு பொருளாதார நிலை விரைவில் உயர ஒன்று எருமாட்டு கண் குங்கிலியம் என்று சொல்லப்படும் குக்குலுன்னு ஒன்று நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை தினமும் சாம்பிராணி புகைப்போட பொருளாதார நிலை விரைவில் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வம் உயரும். ஒவ்வொரு வியாழக்கிழமை துளசி செடி பால் சிறிது ஊற்றி வர உங்கள் பொருளாதார நிலை வேகமாக மேம்படும். மறுபடியும் சொல்கிறேன். ஒன்று எருமைக்கண் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தெரியாது. இதை அதுக்கு தான் அது வந்து குங்கிலியன்னுவாங்க. அதை புரியுதா? குங்கிலியம்னா நாட்டு மருந்து கல்லை விற்கிறது. அந்த குங்கிலியத்தை வாங்கிக்கணும். குக்குலுன்னு சொல்லுவாங்க, அதை குங்கிலின்னு சொல்லுவாங்க, அல்ல குக்குலுன்னு சொல்லுவாங்க. குக்குலுன்னு ஒன்றுக்கு குங்கிலியம் ஒன்று இருக்குது, ரெண்டு. அதாவது குங்கிலியம் ஒன்று குக்குலுன்னு ரெண்டு வாங்கிக்கின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை தினமும் சாம்பிராணி சாம்பிராணி கட்டை நெருப்பு மூட்டி சாம்பிராணி தூள் வாங்கி போட்டு சாம்பிராணி போடணும். இதையும் அதில் போட்டு புகை வீடு பூரா மூளை முடுக்கு பீரோ கீரை கட்டில் எங்கெங்கே உடம்புல உடம்பு வந்து வீட்டில் எங்கெங்கிற அந்த சந்து பூந்தெல்லாம் காட்டணும். டெய்லி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து இந்த புகையை போடணும். இந்த புகையை போட்டு வர வர விரைவில் குடும்பத்தில் பொருளாதார நிலை உயரும், மகிழ்ச்சி செல்வாக்கு உயரும். இதை வந்து ஒரு கிழமையில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணுறேன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி துளசி செடி வீட்டில் வளர்த்து அதுக்கு பால் ஊற்றி வரணும். பால் ஊற்றி வரல நிச்சயமாக பொருளாதார நிலை உயரும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. இதை தொடர்ந்து செய்து வர வர உங்களுக்கு செல்வ செழிப்பு மேலும் மேலும் வளர உறுதுணையாக இருக்கும். ரெண்டாவது, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி செந்நாயுரு செடி இருக்குது. செந்நாயுருவின்னு ஒன்று இருக்குது. செந்நாயுருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மூலிகை இருக்குது. கூகுளில் போய் பாட்டு பார்த்தா கட்டாயம் செந்நாயுரு. அந்த செந்நாயுரு செடி வீட்டில் வளர்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டு எதுக்கு வளருது செந்நாயுரு செடி, நான் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். தொடர்ந்து வரவங்களுக்கு விதையை பிடிச்சி கொடுக்குறேன். அவங்க செடியை போட்டு வளர்க்குறாங்க. வளர்த்து அந்த வேரை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வெள்ளிக்கிழமை நல்லா வளர்ப்புற வெள்ளியாக தேய்பிரையில் வளர்ப்புற வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். சுக்கிர ஓரையில் காப்பு கட்டி விட்டுணும். அன்றைக்கி காப்பு கட்டி இடத்த சுத்தம் பண்ணி ஒரு பால் அந்த பேரில் சும்மா ஒரு 1/2 டம்ளர் பால் விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் தெளித்து விபூதியெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு மஞ்சள் கொம்பு கட்டி அந்த செடியில் காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி செய்கிற முறை இருக்குது. என்னை வந்து நேரடியாக கேட்டால் சொல்லுவேன். இல்லை நீங்கள் ஃபோனில் கூட கேளுங்க. இது அது சொல்லலாம். ஓம் மூலி மகாமூலி சர்வ மூலி உடலில் உயிர் நிற்க சுவாகா. இந்த மந்திரத்தை ஒரு 10 தரம் ஒரு 9 தரம் சொன்னால் போதும். அதை விபூதி கையை தொட்டுக்கணும். சொல்லிட்டு கொடுத்துட்டு உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்து சாபம் நிவர்த்தி பண்ண ஓம் மூலி மகாமூலி சர்வ மூலி ஓம் உடலில் உயிர் நிற்க சொல்லுறது வச்சிடணும். எடுக்கும்போது சாபம் நிவர்த்தி பண்ணணும். ஓம் மூலி மகாமூலி சித்தர்கள் சாபம், ரிஷிகள் சாபம், 33 கோடி தேவர் சாபம், 46 எண்ணீர் சித்தர்கள் யாவற்ற பார்க்க நசி நசின்னு சொல்லி சாப நிவர்த்தி பண்ணுற என்ன கூட்டு கேளுங்க, நான் விவரம் சொல்கிறேன். இதை சொல்லி மறு வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமைக்கான மறு வெள்ளிக்கிழமை அந்த வேரை எடுத்து நல்லா வெள்ளி தாயத்து செஞ்சு நல்லா விவரம் தெரிஞ்ச எங்களை மாதிரி, அதாவது ஆன்மீகத்தில் நல்ல அனுபவம் உள்ளவங்களை கொடுத்து அந்த வேரை அந்த காப்பு அந்த வேறு அந்த காப்பு போட்டு அது கூட சில என்ன பொருள் சேர்க்க வேண்டியது வாசனை திரவியங்கள் சேர்க்க கேட்டு பூஜை பண்ணி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அம்பாள் மடியில் லட்சுமி படமோ லட்சுமி விளக்கோ லட்சுமியினுடைய உருவ சிலையோ அந்த வச்சு அதுக்கு வந்து பால் பாயாசம், பால் பாயாசம் அல்லது பால் இப்போ காசின பாலாக கூட ஏலக்காய் நசுக்கி போட்டு வச்சு நெய்வேத்தியம் வச்சு படைச்சி ஒரு வெள்ளிக்கிழமையும் அந்த தாயத்தை வச்சு நீங்கள் உங்கள் உடம்புல எங்கே வேணாலும் கையிலையோ கழுத்துலையோ கட்டிங்கன்னா நிச்சயமாக பணம் தரித்திரம் நிச்சயமாக நீங்கும். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நான் சொல்கிறது பணத்தை வர வைக்கிறதுக்கு தான் நான் மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறது பூரா. பணம் எங்கே இல்லையோ அங்கே கஷ்டம் கட்டாயம் நிலவும். அடுத்தது இன்னும் ஒரு பரிகாரம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது தினம் செய்யணும். ஒரு நிமிஷம் ஒரு நாள் கூட விடக்கூடாது. உனக்கு ஒன்றால் முடிஞ்சால் எத்தனை வருஷம் 2 வருஷம் கூட செய்ய வேண்டிய ஒன்று தினம் செய்யணும். ஆனால் சாமர்த்தியமாக இருக்கணும், விடக்கூடாது, செய்யணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் நான் வெத்தலை செடியை வளர்க்குறேன். ஏமா இதுக்காகவே செடி கொண்டாந்து வளர்க்குறேன்.
எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு நான் விட்டு போய் போய் வீடியோ எடுக்கிறேன், எடுத்து கூட அடுத்த கிட்ட போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும். சாயந்தரம் 6 வெத்தலை, 3 கொட்டைப்பாக்கு. கொட்டைப்பாக்குனா முழு பாக்காக இருக்கணும், கட் பண்ணாத பாக்காக இருக்கணும். கொட்டைப்பாக்கு தனியாக விற்கிது கடை நாட்டு மருந்துகளில். ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிக்க. வாங்கினா 6 வெத்தலை, 3 கொட்டைப்பாக்கு, ஒரு 6 துளசி இலை, ₹1 பணம். அது கூட அந்த ₹1 பணத்து மேலே நல்ல நெய், ஒரிஜினல் நெய், உதயகிருஷ்ண நெய், நல்ல நெய். அந்த நெய்யை வாங்கி மோதிர விரலால் அந்த ₹1 பணம் சிங்கத்தலை இருக்கும் பாரு, அந்த நெய்யை அது மேலே தொட்டு வச்சு, நல்ல மீனாட்சி குங்குமம், தாழம்பூ குங்குமம் அது மேலே தொட்டு வச்சு, அந்த வெத்தலை வடக்க பார்த்த மாதிரி இருக்கணும். அது மேலே துளசி வைக்கணும். அது மேலே முக்கோணமாக 3 பாக்கு கொட்டைப்பாக்கை வச்சுட்டு, முனையில் லட்சுமி இருக்கிற இடம் அந்த ரூபாயை வைக்கணும். முனை வெத்தலையில் வச்சுட்டு நெய் விளக்கு ஏற்றி, தெரியுதா, லட்சுமி மந்திரம் சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் தனதான்யை மமவசம் குரு குரு ஸ்வாகா. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் தனதான்யை மமவசம் குரு குரு ஸ்வாகா. இதை மனப்பாடம் பண்ணிங்க. இதில் கேட்டாங்கன்னா நான் சொல்கிறேன். இதை தொடர்ந்து செஞ்சு வாங்க, நிச்சயமாக பணத்தட்டுப்பாடு. இந்த காசை எடுத்து ஒரு சொம்பில் வச்சுக்கணும், ஒரு காப்பர் சொம்பில் வச்சுக்கணும். காப்பர் சொம்பு எடுத்து இந்த காசை ஒரு நாளைக்கு, இப்போ இன்றைக்கி வைக்கிறியா சாயந்தரம், மறுநாள் சாயந்தரம் தான் வைக்கணும், காலையெல்லாம் கிடையாது. இது மறுநாள், இன்றைக்கி சாயந்தரம், மறுநாள் சாயந்தரம். அதேமாதிரி 6 வெத்தலை, 3 பாக்கு, ஒரு 6 துளசியில், ₹1 பணம். இந்த ₹1 பணத்து மேலே நெய் தொட்டு குங்குமம்னா மீனாட்சி குங்குமம் வச்சு, அந்த லட்சுமி படத்துக்கிட்ட வச்சு, நெய் விளக்கு ஏற்றி வச்சு, தொடர்ந்து போய் தினம் சாயந்தரம் பண்ணிக்கினே வா. அந்த காசு பூரா சேர்ந்த உடனே எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மாதம் 1 மாதம் சேரும் காசு. இந்த காசு எடுத்து உண்டியில் எடுத்து அந்த சொம்பாடை எடுத்து உண்டு பையில் வச்சுக்க. 300 மஞ்சள் துணி வேடு கட்டி வச்சுக்க. ஒரு பையில் உப்பு போட்டுக்க. நல்லா கவனிக்க நான் சொல்கிறத. இது அடியன் கண்ட அனுபவத்தில் கண்ட உண்மை. நான் எந்த புத்தகத்திலும் படிக்கலை, எந்த மகானும் சொல்லித்தரல. இது ஒரு குருமார்கள் சொல்லி கூட சின்ன சின்ன தாந்திரிக முறை. இதை நான் செஞ்சு பார்த்து அனுபவப்பட்டு தினம் பணத்தட்டுப்பாடு இல்லாத அடியன் இன்று வரைக்கும் என்னை சார்ந்தவங்களுக்கு வாழ வச்சு வந்துக்கிட்டுருக்கிறேன். தயவுசெய்து இந்த முறை சேர்ந்து இந்த காசை சேர்ந்தது 2-3 மாதம் சேர்ந்ததும் ஒரு திங்கட்கிழமை தான் போகணும். திருப்பதிக்கு கிளம்பி போகணும். திங்கட்கிழமை அங்கே இருக்கணும், மற்ற நாள் இல்லை, திங்கட்கிழமை. ஏன்னு கேட்டால் சந்திரனுடைய ஸ்தலம் அது. திங்கட்கிழமை சந்திரன், லட்சுமி சந்திரன், நீ எடுத்து போகிற உப்பு சந்திரன், காசு சந்திரன். இதெல்லாம் கொண்டு போய் அங்கே உண்டியில் அந்த காசை கொட்டிட்டு, இந்த பையில் இருக்கிற உப்பு இருக்குது இல்லை, அதை அப்படியே கையில் வச்சு நாங்கள் எங்கேயும் போடக்கூடாது. அப்படியே கோயிலை சுற்றி பிரசாத தண்ணி வாங்கி சாப்பிட்டு அந்த கையில் இருக்கிற உப்பை கீழே வச்சு 2 தானே அப்படி தட்டு 3 தானே அப்படி கீழே தட்டி குத்தி வச்சு எடுத்து கையில் எடுத்துக்கணும். அந்த உப்பை கையில் எங்கேயும் வைக்கக்கூடாது, கீழே உட்கார்ந்து கூட வைக்கக்கூடாது. கையிலே மறுபடியும் வீட்டு வரவே எடுத்து அந்த வீட்டை பூஜை ரூமில் வச்சு பெருமாள் நினச்சி வழிபாடு. காசு வரலன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இது அடியன் கண்ட உண்மை. இது பணமரக தாந்திரிக வழி, தெரிதா? இதை கடைப்பிடிச்சி எல்லோரும் சிறப்பு வாழ நான் அந்த ஏழுமலையானும் மகாலட்சுமி குபேர சம்பத்தை அடைக்கும் குபேரனுக்கு வணங்கி உங்களை எல்லோருக்கும் நோயற்று வாழ இன்புற்று வாழ இந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்களும் கஷ்டப்படாமல் சிறப்பாக வாழ வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஓம் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.